2026 தேர்தலில் திமுகவுக்கும் தவேகாவுக்கும் மட்டுமே போட்டி என்று கூறிய விஜய்க்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மீண்டும் மீண்டும் பதிலடி கொடுத்து வருகின்றனர். அதனை தற்போது பார்க்கலாம். நான் தான் ஆட்சிக்கு வருவேன், நாங்க தான் வருவோம், எங்களுக்கு திமுக தான் போட்டி அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அதுதான் நான் சொன்னேன். அரசியலில் ஆத்திச்சூடி கூட தெரியாத இந்த மனிதர் நான் ஆட்சிக்கு வந்து இப்பொழுதே முதலமைச்சர் ஆகிவிட்ட மாதிரி கனவு உலகத்தில் மிதந்துகிட்டு அந்த உணர்வோடு அடுத்து நான் தான் சொல்றாரு. காகித கப்பலில் கடல் தாண்ட முனைகிறார், ஆகாய வெளியில் கோட்டை கட்டுகிறார். அவரது கனவுகள் அனைத்தும் காணல் நீராக போய்விடும். புதிய புதிய கட்சிகளும் உருவாகி இருக்கிறது. புதிய கட்சிகளும் உருவாகி ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி வெளியிலே மக்களை சந்திப்பதில்லை, மக்களோடு நேரடியாக தொடர்பு இல்லை. ஏதோ சினிமாவில் நடித்தார்கள், அந்த சினிமாவில் நடித்து வைத்துக் கொண்டு ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கி விட்டதை போல தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டு அவர்களும் தேர்தல் களத்தில் வருகிறார்கள். இந்த சூழலில் தான் நம்ம இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். உலகத்திலே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. 300 நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மேலே இருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தா அகில இந்திய அளவில் இன்னைக்கு 1000க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்கிறோம். நாங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம், இந்தியாவுக்குள்ள தான் இருக்கிறோம். இவர் ஒரு கம்யூனிஸ்டர் கூட இன்னும் ஆகலை. இவர் இன்னைக்கு எடுத்த உடனே நான் எனக்கும் அதுதான் போட்டின்னு அப்படின்னு சொன்னா அது எப்படி? நான் சொன்ன விந்தையிலும் விந்தையாக இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.